சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்று உன் சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ என்னவென்று ஒருமுறை செவிகொடுத்து கேட்பாயா? உன்னையே சுற்றி சுற்றி ஒரு ஆண் தெய்வம் வந்து கொண்டிருக்கிறது. இவரை வணங்கினால்தான் உனக்கு நல்லது நடக்கும் என்று இந்த சாயப்பா நானே முன்னின்று ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ இவரை வணங்கி நிச்சயமாக உனக்கான நன்மைகளை பெறுவதற்கு நீ தயாராக வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கான ஒன்றை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க தயாராகி விட்டது. அப்படி உனக்கான ஒன்று உன்னை வந்து சேரப்போகிறது என்றால் மட்டுமே இந்த சாயப்பா நான் நிச்சயமாக உனக்கு இது போன்ற செய்திகளை கொண்டு வந்து சேர்க்க எதையுமே சாதாரணமாக உனக்கு நான் சொல்லி விடுவது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக உன் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்துவதும் கிடையாது. உனக்கான ஒரு தேடல், உனக்கான ஒரு வாய்ப்பு, உனக்கான ஒரு நம்பிக்கை, இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கிக் கொடுக்கும் காலம் வரும்பொழுது, இந்த சாயப்பா நிச்சயமாக உன் வாழ்க்கையை புரட்டிப் போடும் ஒரு நல்ல செய்தியை உனக்கென்று நான் நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் ஒன்றை நடத்திக் கொடுக்கும். தெய்வம் ஒன்றை நடத்திவிட எண்ணிவிட்டது என்றால் அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. அதிலும் குறிப்பாக உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தெய்வம் யார் என்று தெரிந்தால் நிச்சயமாக நீயே சற்று அதிர்ந்து தான் போவாய். ஏனென்றால் நீ யாரையெல்லாம் இந்த நேரம் நினைத்திருப்பாயோ அந்த அந்த சாயப்பா, அதாவது முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், இல்லை சிவனாக இருக்குமோ, விஷ்ணுவாக இருக்குமோ என்று எல்லாம் நீ ஒவ்வொருவரையும் இப்பொழுது நினைத்து பார்த்திருப்பாய். உன் சாயப்பாவை நினைத்திருப்பாயா? இந்த சாயப்பாவாக இருக்குமா? எந்த தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும் என்று அப்பா சொல்ல வருகிறார் என்று நீ யோசிக்கலாம். ஆனால் சாயப்பா சொல்வதை முழுமையாக கேட்ட பிறகுதான் நீ ஒரு முடிவுக்கு வர வேண்டும். சாயப்பா உனக்கு ஒருவரை பற்றி ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன். இந்த நேரம் என் குழந்தை, இதனை நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இந்த வாழ்க்கை என்ன தருகிறது, ஏது தருகிறது என்பதையெல்லாம் நாம் முழுக்க முழுக்க தெளிவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் நமக்கான தேவைகளையும் நமக்கான புரிதல்களையும் நாம் இன்று முதலில் பெற்றுவிட வேண்டும். இந்த வாழ்க்கை நம்மை எந்த திசையில் அழைத்துச் செல்கிறது என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்னவெல்லாம் நடக்க இருக்கிறதோ அவையெல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதையும் நாம் முழுக்க முழுக்க முதலில் தெளிவோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலம் இந்த சாயப்பா உனக்காக உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம் இனி எதையுமே என் குழந்தை நீ தொலைத்து விடாதே. எந்த நேரத்தையும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. உனக்கான தேடல்கள், உனக்கான விருப்பங்கள் என்று எதையெல்லாம் நீ பெற்றுவிட எண்ணினாலும் சரி, அவை அத்தனையிலும் அப்பா உனக்கு துணை இருந்து சொல்லித் தரக்கூடிய விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும். எப்பொழுதுமே நாம் எதையாவது யோசித்துக் கொண்டு மனதை வேதனைப்படுத்துவதை விட உன்னுடைய அன்பை தெய்வத்தின் மீது செலுத்தி இறை நம்பிக்கை உன் வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றும் என்பதனை நீ நம்பு. அது போதும், அது ஒன்று போதும். இனி எந்த ஒரு விஷயங்களும் என் குழந்தையை நிச்சயமாக காயப்படுத்தாமல் உனக்கான மன நிறைவை சரியாக பெற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சரியான தருணத்தை இந்த வாழ்க்கை உனக்கென உருவாக்கி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகளை எல்லாமும் உணர்ந்து புரிந்து நீ வாழ்ந்து விட வேண்டிய அவசியம் உனக்கு வந்திருக்கிறது என்றால், இனி எந்த இடத்திலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எத்தனை தடைகளும் சோதனைகளும் சூழ்நிலைகளையும் கடந்து உனக்கு ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நல்லதாக நடக்க வேண்டும் என்றால் அது தெய்வத்தின் அருளால் மட்டுமே கிடைத்ததாக இருக்கும். ஏனென்றால் நம்மை சுற்றி இருக்கும் எந்த மனிதர்களும் நமக்கு ஒரு நல்லதை கொடுக்க அவர்கள் தயாராக இருக்கப் போவதில்லை. நம்மை சுற்றி இருக்கும் எந்த மனிதர்களும் நமக்கான தேவைகளை நிச்சயமாக நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போவதில்லை. அதற்கு மாறாக நமக்கு ஒரு நல்லது நடந்தாலே இவர்கள் அதை கண்டு பொறாமைப்படுகிறார்கள். ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்திருக்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் தந்து கொண்டிருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையுமே நாம் சரியாக உணர்ந்து கொண்டோமானால் நமக்கு நடப்பது எல்லாம் தெளிவாகவே நடக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. உன்னை எப்பொழுதும் ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு சொல்லித்தர வேண்டிய எல்லா விஷயங்களுமே இனி உன்னை மேன்மைப்படுத்த வரும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த காலமும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் இந்த நேரம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் உறுதிப்படுத்தப்படும் என்பதை நீ மறக்காதே. எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை யார் உனக்கு தந்திட வேண்டி வந்திருக்கின்றேன் என்றால் இந்த சாயப்பா இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் நன்மைகளை நான் என்னவென்று தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டேன் என்று தானே அர்த்தம். உன்னை சுற்றி நடக்கும் பல ஆச்சரியங்களை அப்பா புரிந்து கொண்டேன். அதனால் என் குழந்தையிடம் உடனடியாக இதனை எடுத்துச் சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்துவிட்டேன். சாயப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் இனி உன்னை தொடராமல் போகாது. நீ என்ன நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். அப்படி அன்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன தேவையோ அவை எல்லாவற்றையும் நீ உணர்ந்து விட்டாலே போதும். இனி எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒன்றை சரியாக மாற்றிக் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் என் குழந்தை அனுபவித்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அதிர்ஷ்டங்களை நாம் கடந்து இந்த வாழ்க்கை நமக்கான தேவைகளை உணர்ந்து நாம் எப்பொழுது பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அல்லவா? இந்த சந்தர்ப்பமும் இந்த சூழ்நிலையும் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்பாவின் அன்பு உனக்கு ஒவ்வொரு நிலைகளையும் சரியாக எடுத்துக்கொண்டு வந்து உனக்கு அடுத்த கட்டத்தை என்னவென்று புரிய வைக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து நான் சொல்வதையெல்லாம் நீ தெளிவாக உணர்ந்துவிட்டால் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை உன்னால் நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். யாரையும் எதையும் நினைத்து என் குழந்தை இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரங்களை நீ முழுமையாக என்னவென்று உணர்ந்து கொள். அத்தனையிலும் உன்னால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டு கொண்டு வர முடியும் என்பதை நீ நம்பு. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் சாயப்பா சொல்ல சொல்ல நீ உன் வாழ்க்கைக்கானது என்பதனை உணர்ந்து கொள்வாய். ஒரு பெண் தெய்வம் உன்னை சுற்றி வந்திருக்கிறது என்பதை சில நாட்களுக்கு முன்பாக நீ தெரிந்து கொண்டிருப்பாய். ஆனால் இந்த ஆண் தெய்வம் உன் வாழ்க்கை இருக்கிறது என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த தெய்வம் உனக்கு கொடுப்பது போல நம்பிக்கை இனி நிச்சயமாக வேறு எதுவும் கிடைக்காது. இவர்கள் தருகின்ற சந்தோஷம் வேறு எங்கும் உனக்கு கிடைக்காது என்பதுதான் உண்மை. அத்தனை நிலையிலும் என் குழந்தை நீ வாழ்ந்து காட்டிவிட்டாலே அது போதும். உனக்கான தருணங்கள் இனி உன்னை முற்றிலுமாக முழுமையான மனநிறைவோடு எந்த இடத்திலும் வாழச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து உன்னோடு தான் இருக்கும் இந்த நேரங்களை நீ சரியாக உணர்ந்து கொண்டால் உனக்கு தேவையானவை எல்லாம் என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லிக் கொடுப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. நான் இருக்கும் வரை இந்த சாயப்பா உனக்காக இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா ஒன்றை உன் முன்னால் எடுத்துச் சொல்ல வந்துவிட்டால் இதை எல்லாமும் எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் காலம் மட்டும் இனி உனக்காக ஒவ்வொரு தேவைகளும் இனி உன்னை வழிநடத்தும் என்பதை நீ புரிந்து கொள். இந்த சாயப்பா உன்னை சுற்றி வந்து உனக்கு என்னவெல்லாம் நடத்த எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. எல்லா நேரமும் உனக்கு விரும்பிய ஒன்றை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்பட்டது எல்லாமே நமக்கு சரியாகவே நடக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டு வாழத்தான் வேண்டும். இந்த சாயப்பா எந்த இடத்திலெல்லாம் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை பெற முடிவு செய்கிறேனோ அப்பொழுதெல்லாம் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நான் தெரிந்து கொள்வேன். இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த ஆண் தெய்வம் சில உச்சக்கட்ட விஷயங்களை உன் வாழ்க்கை நடத்திவிட உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நீ நினைக்காமல் இருந்தது கிடையாது. ஆனால் இவர்களை தேடிச் செல்ல உனக்கு நேரமில்லை என்று நீ இருந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் சாயப்பா சொல்கின்றேன், இவர்களை காண்பதற்கான நேரம் வாய்க்கும் பொழுது இந்த தெய்வத்தை கண்டு நீ வணங்க வேண்டும் என்று. எல்லோருக்கும் கிடைத்திடாத ஒரு அரிய வாய்ப்பு இவரை உனக்கு மிகவும் அருகிலேயே இருக்கிறார்கள் என்பது இந்த தெய்வத்தை நினைத்தால் நிச்சயமாக சென்று வணங்கலாம். அப்படி இருக்கும்பொழுது அது கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் நீ இருக்கிறாய் என்றால் முதலில் இந்த விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உனக்கு சொல்லித்தரும் நேரங்களை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு இந்த தெய்வத்தை வணங்கிவிட்டால் போதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். உன் சாயப்பா உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் உடனிருந்து சொல்வது எல்லாம் நீ தெரிந்து கொண்டது போல இப்பொழுது
இதை தெரிந்து கொண்டு நீ கவனமாக இதனை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் என் குழந்தை, இந்த வாழ்க்கை நீ உனக்கென்று தூக்கி சுமந்து கொண்டிருப்பதை விட தெய்வத்தை தூக்கி நிறுத்து. இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா நன்மைகளையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை தேவைகளையும் உனக்கென்று உண்மைகளாக உணர்த்திச் சொல்லும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருப்பது உனக்கு நன்மைக்குத்தான் என்பதையும் நீ ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துவிட்டால் அது போதும். இனி இந்த சூழ்நிலைகள் இனி என்னவாக உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்பதை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்துவிடு. உனக்கே அறியாத பல விஷயங்கள் இனி நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதுதான் உண்மை. உன்னாலே புரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு நடக்கும் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு நிலையும் உன்னை வாழ வைக்கும் இந்த காலம். இந்த தெய்வம் வந்துவிட்டது, நினைத்தால் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவேன். ஏனென்றால் இந்த தெய்வத்தை எவ்வளவு எளிதில் யாராலும் நெருங்கிவிட முடியாது. எல்லோரும் இவரை கண்டு பயப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் சிவபெருமானுடைய உக்கிர ரூபமான கால பைரவரை பற்றித்தான் இந்த சாயப்பாவிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த கால பைரவர் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்பொழுது உனக்கான தேவைகள் எல்லாமும் உனக்கென்று இந்த சாயப்பா உன் முன்னால் வழிநடத்தும் பொழுது நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்பொழுது இந்த சாயப்பா துணை இருக்கும்பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க கவனமாக தெரிந்து கொண்டாலே அது போதும். நல்லது நடக்க வேண்டி உன் அப்பா உனக்கு நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள். எல்லா நேரமும் நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த வாழ்க்கை இனி நிச்சயமாக உன்னை சந்தோஷமாக மீட்டெடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. உனக்கான நேரம் வரும்பொழுது நீ எல்லாவற்றையும் வென்று காட்டுவாய் என்பது எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.